ஷேர் எக்ஸ்பர்ட்ஸ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாக ரொம்ப ஸ்லோ மூமெண்ட். அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 65 பாயிண்ட் தான் போச்சு. இன்றைக்கி அதிகபட்சமாக லோ டு ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 75 பாயிண்ட் வரைக்கும் தான் போச்சு. ரொம்ப சைட்வேஸ் மூமெண்ட்டு. கடந்த சில மாதங்களாகவே இப்படி தான் இருக்குது. ஒரு 5 நாள் சைட்வேஸில் இருக்கும், ஏதாவது ஒரு நாள் 250 பாயிண்ட் அந்த மாதிரி போகும். ஆக தொடர்ந்து இது வந்து சைட்வேஸ்லேயே இருந்துக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் இந்த மாதிரி ரொம்ப புவர் மூமெண்ட் இருக்கும்போது அடுத்த கட்ட மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதாவது சைட்வேஸோட மூமெண்ட்டு முடிகிற டைம் இப்படி தான் இருக்கும். ஸோ சைட்வேஸ் முடிஞ்ச பிறகு ஒன்று மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகணும் அல்லது மேலே போகணும். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடக்கணும். இப்போ கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மார்க்கெட்டில் கிடையாது. எப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் டைம் டு டைம் கிராஷ் ஆக போகுது. இந்த குரங்கம்மை வந்த போது கூட அப்படிப்பட்ட செய்திகள் வந்தது. அதற்கு முன்னாடி செபி மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது. ஸோ அப்பவும் வந்து கிராஷ் ஆகிடும், மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் வியூஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அப்படிலாம் நடக்காது. எப்போ ஒரு மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு குளோபல் ஃபியர் வந்து க்ரியேட் ஆகணும். அவ்வளோ இப்போ கொரோனா என்பது ஒரு குளோபல் ஃபியர் வந்து க்ரியேட் ஆச்சு. அதுக்கேற்ற மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லாமே கொரோனா பற்றின ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது இன்வெஸ்டர்ஸோட மைண்டில் மிக ஆழமாக பதிஞ்சு ஒரு பயத்தை உருவாக்குச்சு. அந்த பயத்தின் காரணமாக மார்க்கெட் மிக மோசமான அளவுக்கு அப்போ வந்து சரிஞ்சது என்பது தெரியும். அதுதான் கிராஷ். எப்போ இன்வெஸ்டர் சைட்லேருந்து ஆல் ஓவர் இந்தியா இன்வெஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஒவ்வொருத்தருக்குமே இந்த ஃபியர் வந்து க்ரியேட் ஆகணும். அப்படி ஒரு ஃபியர் க்ரியேட் ஆகாத வரைக்கும் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகாதுங்க. எக்கனாமிக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியன் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் அப்படின்ட்டுலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிராஷ் ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். 30,000 நோக்கி இந்த மார்க்கெட் நகர்வதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ இந்த க்ரூஷியல் அந்த மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாகவே மார்க்கெட் வந்து ரொம்ப சைட்வேஸ்லேருந்து தான் 25,000 24,000 இதுக்குள்ளே தான் ஆசிலேட் ஆகிக்கிட்டே இருக்குது. அதிகபட்சமாக டவுன் சைடில் 23,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்குது. ஆக இதுக்குள்ளேயே 23,000 to 25,000க்குள்ளேயே மார்க்கெட் வந்து ஆசிலேட் ஆகிட்டு இருக்குது. பெரும்பாலும் மார்க்கெட் 24,000 ரேஞ்சிலே தான் இருக்குது. ஸோ இது கடந்த சில மாதங்களாக இப்படி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பெஞ்ச் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 30,000 வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஆனால் மார்க்கெட் கிராஷ் ஆகும் அப்படின்னு யாரும் நியூஸ் சொன்னாலும் தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. அதே சமயத்தில் மார்க்கெட் மண்டே எப்படி இருக்கும் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம். மார்க்கெட் மண்டே ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலோ அல்லது மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ அவசரப்பட்டு எதையும் உடனடியாக எடுத்துடாதீங்க. ஏன்னா இந்த மைண்ட் செட் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ட்ரேடர்ஸ் கிட்டே இருக்குது. இப்போ சைட்வேஸ் ரொம்ப சைட்வேஸில் இருக்கிறதுனால மார்க்கெட் இமீடியட்டாக அடுத்தது பெரிய மூமெண்ட் ஒன்று கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு எதிர்பார்க்குறாங்க. ஆக அந்த பெரிய மூமெண்ட் கொடுக்குற மாதிரி மார்க்கெட் ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஓப்பனிங்லேயே இருக்கும். கேப் அப் அல்லது கேப் டவுன். இந்த கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி மார்க்கெட் ஃபர்தராக அப்படியே மேலே போனால் அதை நம்பாதீங்க. அதே போல் கேப் டவுன் வந்து மார்க்கெட் ஃபர்தராக ஒரு டவுனில் போச்சுனாலும் அதையும் நம்பாதீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்தது என்பது தெரியும். நிறையா கிட்டத்தட்ட 1700 பாயிண்ட்ஸ் நிஃப்டியில் மட்டுமே டவுன் ஆகி மேலே டவுன் ஆச்சு 1700. ஸோ மக்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ, மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கோ அதற்கு குவைட் ஆப்போசிட்டாக மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணும். ஆக இப்போ வந்து ட்ரேடர்ஸ் நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து விரைவில் வரும். அல்ல மண்டே ஆர் டியூஸ்டேயில் ஒரு பெரிய மூமெண்ட் வந்து மொமெண்டம் வந்து இருக்கும். அந்த மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கேப் அப் ஆர் கேப் டவுன் இதில் எது நடந்தாலும், அதாவது கேப் அப் ஆச்சுன்னா மேலே அப்படி போகிற மாதிரி ஷோ பண்ணால் அதை நம்பாதீங்க. அதே போல் கேப் டவுன் ஆகி அப்படியே கீழே வந்தாலும் அதையே நம்பாதீங்க. ஆப்போசிட்டாக மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம். ஆனால் ஒரு நல்ல மூமெண்ட் வந்து மண்டே ஆர் டியூஸ்டேயில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை தாண்டி மேலே என்னோடய கணிப்பு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மேலே அப்வர்ட் மூமெண்ட்டுக்கு சான்சஸ் வந்து அதிகம். மார்க்கெட் 30,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்பது தான் என்னோட கணிப்பாக இருக்குது. ஆக நன்றி, வணக்கம்.